விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நெடுஞ்சாலைத்துறையால் தோண்டப்பட்ட பள்ளத்தில் கைக்குழந்தையுடன் ஒரு பெண்ணும் மற்றும் ஒரு முதியவரும் விழுந்த பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மழை வெள்ளத்துக்குள் ஒளிந்தபடி வாய்ப்பிழந்து காத்திருக்கிறான் இந்த பள்ளம் எனும் அரக்கன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கடந்த சில மாதங்களாகவே நெடுஞ்சாலைத்துறையால் வாறுகால் அமைத்தல், சாலையை அகலப்படுத்துதல் போன்ற பல்வேறு பணிகளுக்காக ஆங்காங்கே குழிகள் தோண்டப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக சாத்தூர் நகர் பகுதியில் மாலை நேரங்களில் மழை பெய்து வரும் நிலையில் சாலை ஓர பள்ளங்களில் மழை வெள்ளம் தேங்கி அடைத்துக் கொள்கின்றன. சாதாரணமாக பார்த்தால் மழை வெள்ளத்துக்கு அடியில் பள்ளம் இருப்பது தெரிய வாய்ப்பே இல்லை. எச்சரிக்கை பலகை உண்டா என்றால் அதுவும் இல்லை. இந்த சூழலில் சாத்தூர் மதுரை பேருந்து நிறுத்தம் அருகே 3 பெண்கள் கைக்குழந்தையுடன் சாலையை கடக்க முயற்சித்தனர். அப்போது சாலையை அகலப்படுத்தும் பணிகளுக்காக தோண்டி வைக்கப்பட்ட பள்ளத்தில் கைக்குழந்தையுடன் தவறி விழுந்தார் பெண் ஒருவர். பதறிப்போன அக்கம் பக்கத்தினர் இருவரையும் உடனடியாக மீட்டனர். இதனால் அந்த பகுதியே பரபரப்பானது. இதேபோல் அடுத்து ஒரு சம்பவம். பள்ளம் இருப்பது தெரியாமல் அசால்ட்டாக நடந்து வந்த முதியவர் கால் தவறி பள்ளத்திற்குள் விழவே பார்த்து வரக்கூடாதா என வருவோர் போவோர் எல்லாம் அறிவுரை கூறி சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றன. விபத்துகளை தவிர்க்க மழைக்காலங்களில் சாலைகளை அகலப்படுத்தும் பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்படும் போது எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.